எந்த ஒரு பூஜை பண்ணாலும் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அப்புறம் எல்லா பூஜையும் பண்ணணும்னு சொல்லுவாள். அது மாதிரி நம்மளுக்கு எது ஒன்றாலும் பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு தேங்காயை எடுத்து வச்சுருங்க. தேங்காயை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் வேலையை ஆரம்பிங்க. எந்த காரியம்னாலும் சித்தியாகும். தேங்காயை தேங்காயை உடச்சிருங்க கோயிலில் கொண்டு. அதே மாதிரி வியாழக்கிழமை உங்கள் கைரேகை படியினதில் அந்த தேங்காயை தொட்டுங்க. எல்லா குடும்பத்தில் கோயிலை சுற்றி வந்துட்டு அந்த தேங்காயை தேங்காய் உடச்சிருங்க. டிஷ்டி கழியும். எது ஒன்றாலும் பிள்ளையாரை பிடிப்போம். அவர் காலை நம்மளுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எந்த சுவாமியை நீ பிரார்த்தனை பண்ணாலும் குலதெய்வம் சரி, இஷ்ட தெய்வம் சரி, பிள்ளையாரை கும்பிட்டுட்டு எல்லா சுவாமியும் கும்பிடும்போது உனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சூப்பராக நடக்கும். அருகம்புல் ஒரு கட்டு வாங்கு. பிள்ளையாருக்கு உச்சியில் வைக்க சொல்லி கோயிலில் கொடு. வீட்லேயே நீ பிள்ளையார் வச்சுருந்தாலும் கொஞ்சம் அருகம்புல் எடுத்து அவர் தலையிலையும் கால்லையும் சாத்து நீ நினச்ச காரியம் எல்லாம் சக்ஸஸாக முடியும்.